இப்போ நம்ம வந்து சுண்டைக்காய் வச்சு ஒரு சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் சுண்டைக்காய் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு தக்காளி, 2 பல்லு பூண்டு, ஒரு 5, 6 பல்லு சின்ன வெங்காயம், வரமிளகாய் 2, ஜீரகம், கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூனு, அரை டீஸ்பூனு, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி. இதெல்லாம் நம்ம தேவையான பொருள். இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து வடை சட்டி வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் விடலாம், ஆனால் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து வதக்கிற பொருளெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் ஜீரகம், மல்லி மட்டும் இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வரமிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காரமாக வேணும் இன்னொரு மிளகாய் சேர்த்து போட்டுக்கலாம், இல்லைன்னா போதும். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 2 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியும் சுண்டைக்காயும் நம்ம போட்டுக்கலாம். புளி வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து உப்பு புளியும் நம்ம லாஸ்ட்டாக வந்து இறக்குறப்ப சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சுண்டைக்காயும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம செய்கிறப்ப வந்து சுண்டைக்காயோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கசப்பு தன்மை, துவர்ப்பு அது எதுவுமே தெரியாது. நார்மலாக நம்ம மற்ற சட்னியெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா சுடு சாதத்துக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி தோசை கூட வேணாலும் தொட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து சுண்டைக்காய் வச்சு சாம்பார் ரெசிபி போட்டிருக்குறோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா ஒரு தீ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும். நல்லா அந்த சுண்டைக்காயோட மேலே இருக்கிற அந்த தோல் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளுக்கு வெள்ளையாக சுருங்கின மாதிரி வரும். நம்ம அப்படியே நசுக்கினோம்னா நல்லா சாஃப்டாக நசுங்கி வரும். நல்லா வதங்கிடுச்சுன்னா இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து புளி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா இது போல் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சு நம்ம சட்னியை அரைச்சிக்க வேண்டியதாக. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா சட்னி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட எடுக்கலாம். இந்த இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அருமையான சுண்டைக்காய் சட்னி ரெடி. இது வந்து நம்ம பார்த்தோம்னா சுண்டைக்காய் சட்னிங்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.